ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் முட்டை பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வானொலியில் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா நீல வாக்குன நறுக்குன மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போடுறோம்ல, அப்போ கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி இதை அரைக்க தான் போகிறோம். அதனால சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் இருக்க 5 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம வதக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கும் போது சீக்கிரமே வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வரும். நடுவில் எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கி வரவும் இதை தனியாக எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். இது ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தேயும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இது கூட சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச பச்சை வரமிளகா, ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கும்போது முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயிலே நல்லா மூடி வச்சு வதக்கி விடணும். நடுவில் எடுத்து கத்திரிக்காயை இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சு வதக்கி விடணும். கத்திரிக்காய் வதங்கட்டும். நல்லா கத்திரிக்காய் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க வைக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதை நல்லா பிசைஞ்சு புளி தண்ணியை மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வதக்கணும்ல, அதை நல்லா மையாக அரைச்சி இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி
இதில் வந்து நான் வந்து முட்டை பொரியல் வந்து செய்ய போகிறேன். அந்த பக்கம் கத்திரிக்காய் குழம்பு வேறு அடுப்பில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை நல்லா பொரியவும் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருந்தது. நான் வந்து 4 முட்டை வந்து சேர்த்து பொரிக்க போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போதுமான அளவு இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே வந்து நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளறி கொடுக்கும்போது முட்டை பொரியல் நல்லா புசு புசுன்னு பெருசு பெருசாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நடுவில் வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளறி கொடுக்கும்போது முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கேவும் முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அதே சமயத்தில் கத்திரிக்காய் குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் முட்டை பொரியலும் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.